ஹலோ மக்களே, இது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மொச்சை கொஞ்சம் காஞ்ச மொச்சை ஆயிடுச்சு. ஆனால் அது பச்சை மொச்சை தான். ஸோ இது எடுத்துக்கிறனால நமக்கு வந்து ஃபைபர் கண்டென்ட், அதுக்கு இல்லாமல் ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே, வாங்க இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்துட்டு நம்ம வந்து பச்சை மொச்சை வந்து ஒரு 4 விசில் வந்து வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து சால்ட் போட்டு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்டே வந்து மஞ்சத்தூள், ஒரு காரத்துக்கு தகுந்தப்பல வந்துட்டு தனி மிளகாய் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கிட்டே வந்துட்டு கரம் மசாலா, ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. கண்டிப்பாக வந்து இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இஞ்சியும் பூண்டும் போடுறதுனால நமக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் வந்து வராது. ஸோ ஃபைனலாக வந்து வேக வச்ச மொச்சை எடுத்து ஆட் பண்ணி தேவையான சால்ட்டு போட்டு மசாலோட நல்லா பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை தலை போட்டு கிளறி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.